தமிழகத்துல ரோட் ஷோ வந்து தடை செஞ்சிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 27 அன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் வந்து கரூருக்கு போயிருக்காங்க. கூட்ட நெரிசல்ல வந்து 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாம் நிறைய பேர் வந்து நீதிமன்றத்துல போயிட்டு முறையிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன பண்ணன்னு சொல்லிட்டு. அதுக்கு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேட்டுக்கு எந்த அரசியல் கட்சியுமே வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாது. அதுவும் ஹைவே, அப்புறம் வந்து தேசிய நெடுஞ்சாலை, நேஷனல் ஹைவே, இந்த மாதிரி ஹைவேல யாரும் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நீங்க பண்ணிக்கலாம். எங்க பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நீங்க வந்து அதுவும் ரோட் பக்கம் இல்லாம ஒரு தனியா ஒரு இடத்துல போயிட்டு நீங்க வந்து தாராளமா வந்து பொதுக்கூட்டம் போட்டுக்கோங்க. பட் ரோட் ஷோ யாருமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து மாநில அரசோட சேர்ந்துதான் வந்து இவங்க முடிவு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா தேர்தல் வந்து நெருங்கிட்டு வருது. எல்லாருமே வந்து ரோட் ஷோ, எல்லா கட்சியுமே, அது எதிர்கட்சியா இருக்கலாம், ஆளுங்கட்சியா இருக்கலாம், வாட் எவர் இட்ஸ், எல்லா கட்சியுமே வந்து ரோட் ஷோ போவாங்க. பட் ஸோ இந்த தீர்ப்புனால பல கட்சியினர் வந்து அதிர்ச்சியோட தான் இருப்பாங்க. இப்பதான் வந்து ரீசெண்டா வந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி அவர்களா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பாமக ராமதாஸ், எல்லாருமே வந்து இனிமேட்டுக்கு தான் வந்து பிரச்சாரம் வந்து போவாங்க. அதுவும் குறிப்பா இந்த ரோட் ஷோ, ரோட்லேயே நின்றுட்டு வந்து வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் வந்து வேன்லேயே நின்று பேசிட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. நீங்க தாராளமா வந்து பொதுக்கூட்டம் வச்சு நீங்க வந்து தாராளமா பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.